أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்கா காலத்தில் உமர் அலியும் அதேபோல் ஹம்சா அலியும் இஸ்லாத்தை ஏற்றத்துக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடக்குது அல்லது பேரம் பேசுதல் நடக்குது. இப்படி சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக அதில் நாங்கள் லாஸ்ட் வீக் பார்த்தோம், 2 சம்பவங்கள் பார்த்தோம். அதில் 3வது நிகழ்வு என்னென்னா, ஒரு டீமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சந்திக்கிறாங்க. அது தெரியும், சூரத்துல் காஃபிரூன் இறங்கின சம்பவம். சூரத்துல் காஃபிரூன்ல சுருக்கம் என்னென்னு சொன்னால், அதில் ஒரு என்னென்ன வின் பொசிஷனுக்கு அவங்க வாரத்துக்கு கடைசி ஒரு ட்ரை பண்ணுறாங்க. எங்களோட மார்க்கத்தை நீங்கள் கொஞ்சம் பின்பற்றுவோம், உங்களோட மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுவோன்ற மாதிரி. அந்த சம்பவம், அந்த பேச்சுவார்த்தை நடந்த நிகழ்வு தான் இது. அதில் அந்த நிகழ்வு நடந்ததில் அல்லாஹ் தாலா தெளிவாக சூரத்துல் காஃபிரூன் இறக்கி வச்சு தெளிவான பதிலை கொடுக்குறான். இஸ்லாத்தில் இந்த மார்க்க விஷயத்தில் பேச்சுவார்த்தை இல்லை, அதாவது பிரதான அடிப்படை விஷயங்களில் விட்டு கொடுப்புக்கும் எந்த இடமும் இல்லைன்னு சொல்லித்தான் அதில் லக்கும் தீனுக்கும் வலிய தீனுன்னு அந்த சூறா முடியும். இந்த சம்பவம், இந்த சூறா இறங்குறதுக்கு காரணமான சம்பவம் தான் இந்த பேரம் பேசுறதுல நடந்த சில நிகழ்வுகள். அதில் பல ரிவாயத்கள் காணப்படுது. இதே ஒரே பதில் கொடுக்கப்பட்டிருக்குது, 2-3 சம்பவங்கள் பதியப்பட்டு வரலாற்றில். சில வேளை முதலாவது சம்பவத்தில் அந்த பதில் அல்லாஹ் தாலா கொடுத்திருப்பான். அதே போல் அந்த 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 டீம் பேசினது தெரியாமல் இன்னும் அடுத்த ஆட்கள் சில வேளை பேசும்போது அதே பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கொடுப்பட்டிருக்கலாம். அதில் முதலாவது நடக்கிற சம்பவம் என்னென்னா, இது உண்மையிலே அதுக்கு முன்னுக்கு நாங்கள் இன்னொன்று விலகி கொள்ளணும். இப்போ இந்த இடத்துக்கு அவங்க வாராங்கன்னு சொன்னால், நாங்கள் நேரத்தோடு பார்த்து வந்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொல்கிறாருன்ற நிலைமையில் அவங்க இருக்கலை. ஸ்டார்ட்ல இருந்தே நபி அவர்கள் உண்மையை தான் பேசுகிறார், அல்லது நீங்கள் பொய் சொல்லி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, எங்களோட லைஃப்பில் அப்படி ஒன்றை காணலன்றதான் அவங்களோட பொசிஷனாக இருந்தது. ஆனாலும் அவங்களோட அந்த என்ன அந்த அவங்களோட தற்பெருமையோ அல்லது அவங்களோட அந்த ஸ்டேட்டஸை காப்பாற்றி கொள்றதுக்காக ஏதோ ஒரு பர்சனல் ரீசனுக்காக அவங்களால இறங்கி வந்துக்கலாமுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லிக்கிறதுக்கு அவங்களோட மனசு இடம் கொடுக்குறது இல்லை. கிட்டத்தட்ட மலக்குமார்களுக்கு ஆதம் நபிக்கு சுஜூது செய்யுங்கள் சொன்னதும் ஷைத்தான் செய்யலான்னு மற்ற எல்லாரும் செஞ்சாங்க. அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஏதோ ஒரு சின்ன ஒரு ரீசனால் அவங்க அதை ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடி ஆகிறாங்க இல்லை. அந்த பின்னணியில் தான் கடைசி இறங்கி வராங்க. ஆரம்பத்தில் எப்படி முழுமையாக எதிர்த்தவர்கள் இல்லை, உங்களோட கொஞ்சம் சரியாக இருக்குது, நாங்கள் உங்களோட ஒரு 50 நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், எங்களோட 50 நீங்கள் ஏற்றுக்கொள்கிறோங்கிற அளவுக்கு இறங்கி வரத்துக்கு காரணம் அந்த மனோநிலை தான். நபி அவர்களை 100% சைத்தான் அரசியல் இருக்கும்போது மலக்குகள் ஒரு அந்த இடத்துல மலக்களோட அல்லாஹ் தாலா அது வேற சம்பவம் பண்ணது. நாங்கள் இன்ஷால்லா வேற டைம்ல அதை பார்ப்போம். என்னன்னா, அப்போ அந்த அந்த இடத்துக்கு அந்த ஒரு 50-50க்கு இறங்கி வாரதுக்கு காரணமும் அவன் இவர் சொல்றது உண்மையோடு இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதால் அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்கிறான், லஃபி ஷக்கின், அவர்கள்ட்ட இருந்த ஒரு ஷக்கு, ஒரு சந்தேகம் தான் இருந்ததே தவிர நபி அவர்களை முழுமையாக மறுக்கிற ஒரு பண்பு அவங்கள்ட்ட இருக்கல. அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் ஏன் இவரை ஏற்றுக்கொள்ளணும், ஏன் இவர் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு ஒரு மென்டாலிட்டி. ஏற்கனவே நாங்கள் ஒரு சம்பவத்தில் பார்த்தோம், என்ன இந்த சந்தலை மார்க்கெட்டில் சும்மா நடந்து திரிகிற ஒரு ஆளுக்கா வகி வந்திக்குது, வேறு யாருக்காவது இது வரையிலாதா என்ற ஒரு கேள்வி வருது. அல்லது தாய்ஃபுக்கு போன நேரம் உங்களுக்கு தெரியும், அங்கே உள்ள சொன்னால் உங்களுக்கு ஒரு கழுதையாக கிடைக்க இல்லையா ஒரு நபியாக இருந்தால்,
நபியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு கழுதை இல்லையா இப்படி வாரீங்க என்னென்னா அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு ஹை ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு பெரிய ஒரு ஆளுக்கு இது கிடச்சிருக்கணும், இது இவருக்கு வரையலாது என்றதான் அவங்களோட நிலைப்பாடாக இருந்திருக்கும். அதனால தான் அவர்கள் அவங்களோட அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாவோட விஷயங்கள் நாங்கள் பார்க்கும்போது விளங்கு 100% மருத்துவம் மேலாது அனுமதிக்கவும் மேலாத ஒரு நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க. அதால தான் நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் மாவட்டம் வராங்க ஒரு டீம் ஒன்று. அதில் ஃபஸ்ட்டுக்கு வாரத்தில் வந்து ஒரு 4 பேர் வராங்க. தெரியும், பிரபலமான ஒருவர் தான் வலீத் இப்னு முகீரா, அவர் இதில் வரார். அஸ்வத் இப்னு முத்தலிப் வரார். அதே போல் உமையா இப்னு ஹலஃப், அவரும் இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்துறார், அவர் வரார். அடுத்தால் ஆஸ் இப்னு வாயில். இந்த 4 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து கேட்குற என்னன்னு சொன்னால், நபி அவர்கள் காபத்துல்லாவில் இருக்கும்போது யா முஹம்மத் ஹலும் வாங்க உங்களோட பேச வைக்கிறேன், ஃபல்னா அபுத் மா தாபுத், நீங்கள் எதை வணங்குறீங்களோ அதை நாங்கள் வணங்குறோம், அதே மாதிரி நாங்கள் வணங்குறத நீங்களும் வணங்கணும். தாபுது மா நாபுத் ஃபனஸ்தரிக்கு நஹ்னு அந்த ஃபில் அம்ர், ஒரே விஷயம் தானே இது, இப்போ வணங்குறது தானே, இதில் நாம் ஷேர் பண்ணிக்குவோம். எங்களோட கடவுளை நீங்கள் ஷேர் பண்ணிக்குவோம், உங்களோட கடவுளை நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். இதில் ஃபைன் கானல்லதி தாபுது ஹைரன் கொஞ்ச நாள் இப்படி செஞ்சு பார்ப்போம். இதில் நீங்கள் வணங்குறதுல நலவு இருந்தால், நன்மை இருந்தால், அதுதான் சரின்னு பார்த்தா நாங்கள் அதுலேருந்து நாங்கள் எடுத்துக்கிறோம். அல்லது நாங்கள் வணங்குறதுல ஏதாவது நலவு இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கணும். இந்த அப்படி ஒரு நெகோசியேட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல தான் அல்லாஹ் தஆலா தெளிவாக குர்ஆன் இறக்குறான், குல்லி ஆயுகள் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதுன மா அபுதுன்னு அந்த வரக்கூடிய சூரா. அதுலேயே ஒரு தெளிவான பதில் அல்லாஹ் தஆலா அழகான முறையில் கொடுக்குறாரு. அதையும் நான் கொஞ்சம் பார்ப்போம் பிறகு. அதே போல் இன்னொரு டீம் ஒன்று போகுது. அது வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் சம்பவம். அதில் எப்படின்னு சொன்னால், லவ் இஸ்தலம் தாலிஹத்தனா லனாபுதில்லாஹ், எங்களோட கடவுள்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா நாங்கள் உங்களத்தை ஏற்றுக்கொள்ள ரெடி. அப்போ அந்த இடத்துலையும் அதே வசனம் வருது. அதே போல் இன்னொரு இப்னு ஜரீர் தபரி அவரோட ரிவாயத்தில் வர்றது அதுவும் அதே தான். அது என்னென்னா ஒரு டைம் பீரியட், குறிப்பிட்ட காலம் நாங்கள் ஃபுல்லாக அவங்களோட கடவுளை வணங்குறோம், 1 வருஷம் அல்லது 6 மாதம், அது ஒரு பீரியட். அதே போல் அடுத்த டேர்ம் நீங்கள் எங்களோட கடவுளை வணங்கணும். இது எல்லாத்துக்கும் இந்த அவங்களோட அந்த என்ன நெகோசியேஷன் அல்லது அவங்களோட இந்த சஜஷன் எல்லாம் எடுத்து பார்த்து எங்களுக்கு விளங்குது என்னென்னா, அவங்களோட தோல்வி எடுத்து காட்டுது. முதலாவது ஹம்சார் அலியல்லாஹு அன்ஹு உமர் அலியல்லாஹு அன்ஹு அவர் இஸ்லாத் ஏற்றத்தோட அவர் அப்படியே ஸ்டெப் டவுன் ஆகிறாங்க. ஸ்டெப் டவுன் ஆகி இந்த இடத்துக்கு அவரை கொண்டு வந்து சேர்க்குது. அவங்களோட யாருன்னா அந்த 2 சஹாபியும் இஸ்லாத் ஏற்றது. அவருடைய விளைவு தான் இந்த அளவுக்கு இறங்கி வந்து எப்படி சரி அவங்கள அந்த பிலீஃப் கொள்கைகளை கொஞ்சம் சரி வச்சுக்குவோம், ஒரு சிலவற்றை சரி வச்சுக்குவோம். இப்போ எங்களோட கடவுளை கொஞ்சம் வணங்குவோம், உங்களத்தை நாங்கள் வணங்குறோம். அதில் ஒரு குறிப்பிட்ட பீரியட் சரி வச்சுக்குவோம், வருஷத்தில் ஒரு அரைவாசி எங்களோட கடவுளை நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்குவோம். அளவுக்கு அவங்களோட மார்க்கத்தை காப்பாற்றுறதுக்கு அவங்களால செய்யக்கூடிய எல்லா வழிகள்லையும் ட்ரை பண்ணுறாங்க. எந்த ட்ரை பண்ணத்துலேயும் இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா தெளிவாக இருக்கிறார், மார்க்கத்தில் பாகியன்னு இல்லை. என்னன்னா பேசிக் விஷயத்தில் விட்டு கொடுக்கணும்னு இல்லை, அதில் எந்த பாகியனும் பண்ணல. மார்க்கம்ன்றது இந்த ஈமான்ன்றது இந்த இடத்துல வரப்போதாக தானே, அல்லாஹ் தஆலாவை நம்புறன்றது அந்த விஷயத்தில் வந்து செகண்ட் ஆப்ஷன் இல்லை, அது ஒன்று தான். அதனால் லக்கும் தீனுக்கும் வலிய தீன். அந்த சூறாவை நம்ம பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கும் போது 2 வசனத்தில் பதிலளிக்கிறார். லா அபுது மா தஅபுது, நான் அதாவது ப்ரெசன்ட்ல நான் வணங்க மாட்டேன். இன்றைக்கு ஐ டோன்ட், நான் இன்றைக்கு வணங்க மாட்டேன், நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் எதெல்லாம் வணங்குறீங்களோ அதை நான் வணங்க மாட்டேன். லா அபுது மா தஅபுது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பதில் கொடுக்குறார், வலா அன ஆபிதுன் மா அபத்தும், நீங்கள் பாஸ்ட்டாக எதெல்லாம் வணங்கி கொண்டு இருந்தீங்களோ அதை நான் வணங்க மாட்டேன். ரசூல்லாவுடைய பதில் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான் எப்படின்னு சொன்னால், பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் அது 2 வசனம் வருது.
லா ஆபுதுன்னு சொன்னால் அது ஃபியூச்சரில் அரபில் எடுக்கணும். அப்போ ஃபுல்லாகவே அதில் எல்லாமே கவர் ஆகுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆன்சரில். அடுத்த பக்கத்துக்கு வர ஆன்சரை பார்க்கும்போது வலா அந்தும் ஆபிதூன மா ஆபுது, ஒரே வசனம் 2 தடவை ரிப்பீட் ஆகும் குர்ஆன். அதை சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சைடை பார்க்கும்போது பாஸ்ட் ப்ரெசன்ட், அந்த ப்ரெசண்ட்டுக்குள்ளே எங்களுக்கு அந்த அரபு மொழியோட அடிப்படையில் ப்ரெசண்ட்டும் ஃபியூச்சரும் கிட்டத்தட்ட அந்த சீன் எழுத்து மட்டும்தான் வித்தியாசம் வரும், மற்றபடி 2 ஒன்று ஃபுல்லாக கவர் ஆகுது. அடுத்த பக்கத்துக்கு வரும்போது வலா அந்தும் ஆபிதூன மா அபுது, இன்றைக்கு நாங்கள் வணங்கிட்டீங்கிற, நான் வணங்குற அல்லாஹ் தாலாவை நீங்களும் வணங்க மாட்டீங்க. ஏன்னா இதுக்கு முன்னுக்கும் வகி வாரத்துக்கு முன்னுக்கு இந்த அறிவிப்பு அவங்களுக்கு போகல தானே. அப்போ என்ன ப்ரெசண்ட்லேருந்து தான் அது போகுது. அப்போ அந்த இடத்துல அந்த எவ்வளோ லாஜிக்காக எந்த ஒரு ஒரு அழகான முறையில் தான் அந்த பதிலையும் அல்லாஹால கொடுக்குறாங்க. அப்போ இந்த பதிலை கொடுத்து போட்டு சொல்கிறாங்க, மார்க்கத்தில் பேரம் பேசுகிறதுக்கு எந்த இடமும் இல்லை, லக்கும் தீனுக்கும் வலியுறுத்தி நீங்கள் உங்களோட வேலையை செஞ்சுட்டு போங்க, நாங்கள் எங்களோட வேலையை செஞ்சுட்டு போவோம். இதைத்தான் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹால தெளிவாக சொல்கிறான். ஆயத்து குர்சிக்கு அடுத்த வசனம் லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் ஃபோர்ஸ் இல்லை, கட்டாயப்படுத்தி இங்கே வா இதை வணங்குன்னு சொல்லி கொண்டு வந்து வச்சு வணங்குறதுக்குரிய செட்டப் கொண்டு இந்த மார்க்கத்தில் இல்லை. லா இக்ராஹ ஃபித்தீன் கத்தபையன ருஷ்து மினல் கை, நேர்வழியும் எது சரியான வழி எது, அதனால பிழையான வழி எதுன்றது தெளிவாகிட்டு இந்த குர்ஆனை நாங்கள் தெளிவுபடுத்திக்கிறோம். கத்தபையன ருஷ்து மினல் கை ஃபமன் யக்ஃபுர் பித்தாகூத் வயுமின் பில்லா, அந்த தவறான விஷயங்கள் எல்லாம் மறுத்துட்டு அல்லாஹ் தாலா ஈமான் கொண்டு வாரால் ஃபகத் இஸ்தம்சக பில் உர்வத்தில் உஸ்கா லன்ஃபிசாம லஹா, உறுதியான கயிற்றை அவர் பிடித்து கொண்டார். அந்த கயிறு வந்து லன்ஃபிசாம லஹா, அந்த கயிறு அருந்து போகவோ அல்லது உடஞ்சி போகவோ அல்லது துருப்பிடிக்கவோ அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்ட்ராங்கான இடத்துக்கு அவர் வந்துட்டார். அப்போ தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. மார்க்கம் வந்து தெளிவாக இருக்குது, அந்த ஈமான் இந்த பேசிக் வந்து தெளிவாக இருக்குது. இதில் வந்து பார்கெயின் பண்ணி கொண்டு அதில் விட்டு கொடுத்து கொண்டு அல்ல அதில் ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு இருக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை, எல்லாம் தெளிவாகிக்குது. உங்களுக்கு விருப்பமின்றா ஏற்றுக்கொண்டு பின்பற்றுங்க, அப்படி இல்லாட்டி அடுத்த பக்கத்தில் உங்களுக்கு போயிடும். அப்படி அடுத்த பக்கத்தில் கூட அதுக்குரிய தண்டனை கிடைக்கும். சரியான பக்கத்தில் இருந்தீங்க, ருஷ்துடைய பக்கத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உறுதியாக அல்லாஹ் தாலாவுடைய பாதுகாப்பில் கயிற்றோட அந்த டீமில் இருப்பீங்க. அடுத்த பக்கத்துக்கு போனீங்கன்னா அப்போ கோடு ஒன்று தான், வலது இடதின மாதிரி. அப்போ அதில் இங்கே கொஞ்ச நாள் அங்கே வைத்துட்டு அங்கே கொஞ்ச நாள் இங்கே வைத்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக பேசிக் விஷயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது இஸ்லாத்தில் இல்லை. என்னோட மார்க் அதாவது ஈமானை விட்டு கொடுக்குற அளவுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்குன்னு சில விஷயங்கள் ஃபிக்குல வேறையாக இருக்குது. ஆனால் பேசிக் விஷயத்தில் இப்போ இந்த வணங்குற விஷயத்தில் அந்த இடத்துல விட்டு கொடுத்தோம்னா மார்க்கம்ன்றது இல்லை. அதுக்காக மார்க்கத்தை பற்றி பேசலை, தீனை பற்றி பேசலை, எங்களோட பாலிசியை பற்றி பேசலை, எங்களோட தியரியை பற்றி பேசலை, எங்களோட பிரின்சிபல்ஸ் ஒன்றும் இருக்காது அந்த இடத்துல. இப்போ பேசிக் பிரின்சிபல்ஸை விட்டு கொடுத்து போகிறதுக்கு இஸ்லாத்தில் எந்த இடமும் இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்தது வந்து குறைசி காபிர்களில் ஹை லெவலில் அந்த டொப்பில் இருக்கக்கூடிய ஆளுக்கு தான் வந்து பேசுகிற ரசூலோட இன்றைக்கு அல்லது நாங்கள் லாஸ்ட் வீக் பார்த்த இடங்களில் எல்லா இடத்துலையும் வந்து பேசுகிற ஆட்கள் வந்து நல்ல ப்ரொஃபைல் உள்ள ஆட்கள் அவங்களோட சமூகத்தில். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்போ இந்த வழியில தான் போகணும்னு அல்லாஹ் தாலா நாடி இருந்தால் அப்படி ஒரு வழி அந்த இடத்துல காட்டிக்கிறது. கொஞ்ச நாள் விட்டு கொடுத்து போய்த்து ஒரு 5 years இப்படி இருந்து போட்டு ஒரு எல்லாரும் அப்படியே இந்த பக்கம் எடுக்கிறது ட்ரை பண்ணுங்கன்னு. ஆனால் அல்லாஹ் தாலா காட்டினேன்னு லக்கும் தீனுக்கும் வலியுறுத்தி நீங்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட தீனோட இருங்க, உங்களோட கொள்கையோடு இருங்க, உங்களோட பிரின்சிபல்ஸோடு இருங்க, அவங்களோட பிரின்சிபல்ஸ் அவங்களோட இருக்கட்டும். இப்போ எப்போ அல்லாஹ் தாலா வழிகாட்டுறனா அந்த நேரம் அவங்க வரட்டும். அப்படியான ஒரு தீர்வை தான் அல்லாஹ் தாலா கொடுக்கணும். இப்போ இந்த முயற்சியும் ஃபெயில். இதுக்கு பிறகு சில நிகழ்வுகள் நடக்குது. அதுக்கு பிறகு கடைசி இன்னொரு பேச்சுவார்த்தை நடக்குது. இதே மாதிரி ஒரு பாகினம் உண்டு இன்னும் பிறகு நடக்குது. ஆனால் அதுக்கு முன்னுக்கும் இந்த பேச்சுவார்த்தையில் முடிஞ்சதுக்கு பிறகுதான் இன்னொரு ஸ்டெப் கொண்டு வருது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவரை எப்படியுமே கன்வின்ஸ் பண்ணிடலாம் அவங்க இது இவங்களால.
பல வழிகளில் பார்த்தாங்க தானே. ஒன்று அவருக்கு குற்றம் சாட்டி பார்த்தாங்க ஏலா. அதே போல் கொஞ்சம் என்ன மிரட்டி பார்த்தாங்க, நோமல் அடித்து பார்த்தாங்க. அப்போ அதுலேயும் ஃபெயிலியர். அப்போ அவங்களோட உள்ள ஆட்களுக்கு அடித்து பார்த்தாங்க, அதுலேயும் ஃபெயிலியர். அப்புறம் இவர்கிட்ட குடும்பத்தார்கள் வாப்பட போய்த்து பேசுகிற மாதிரி அவர்கிட்ட அபு தாலிப், அப்துல் முத்தலிப் அவங்களெல்லாம் ட்ரை பண்ணி கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க, அதுலேயும் ஃபெயிலியர். அப்போ அதோட ஃபெயிலியர் ப்ளஸ் அடுத்த பக்கம் அப்படியே சரிஞ்சு கொண்டு போகுது. அவங்க அப்படி சில ஃபெயிலியர் ஆகும். அடுத்த பக்கத்தால் பெரிய பெரிய ட்ராப்பெல்லாம் நடக்குது. உமர் அலி, ஹம்சார் அலி எல்லாம் வரும்போது இப்போ திரும்பவும் பேச வந்து இது எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் ஆகும்போது அடுத்த ஸ்டெப் ஒன்றுக்கு போகிறாங்க. மதீனாவுக்கு போய் இப்போ யூதர்கள்னா கொஞ்சம் படித்தார்கள் அல்லது ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்கும். அப்போ அவங்கள்ட்ட இவரை கொஞ்சம் டக்கிள் பண்ணுறதுக்கு என்ன பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவோம்னு அவர்கிட்ட போவோம்னு சொல்லி ஒரு டீம் ரெடி ஆகிற. அப்போ அதுக்கு முன்னுக்கு வர நதர் இப்னு ஹாரிஸ் இந்த ஒருத்தன் வார். அவர் சொல்கிறார், அவர் தான் சஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு, நான் போய் ஒரு ஜூஸ் டீம் ஒன்றை மதீனாவில் சந்திச்சுட்டு அவங்கள்ட்ட இருந்து சில விஷயங்கள் எடுத்துகிட்டு வரேன், அதை வச்சு இவரை பேசி அந்த இடத்துல இவரை நாங்கள் வெத்துறதுக்கு பார்க்க முடியும். அங்கே போனதுக்கு பிறகு அவர்கள் 3 விஷயத்தை சொல்கிறாங்க. 3 விஷயத்தை பற்றி இவர்கிட்ட போய் கேளுங்க. ஒன்று, ஒரு காலகட்டத்தில் போன இந்த இளைஞர் கூட்டம் அவர்களை பற்றி. 2வது, ஈஸ்டை வெஸ்டை வென்ற ஒரு மன்னர் இருந்தார், அவரோட ஹிஸ்டரியை பற்றி கேளுங்க. 3வது, ரூஹை பற்றி கேளுங்க. ரூஹுன்ற விஷயத்தை சொல்லி ரூஹை பற்றி கேளுங்க சொல்லி போட சொல்கிறார். இது 3க்கும் அவர் பதில் அளித்தால் கட்டாயம் அவர் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு நபி. அப்படி இல்லாட்டி ஃபஹுவ முத்தகவ்வி, கதாலக்கிறார் என்று அப்படியான ஒரு ஆள் என்று சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவர் போர் என்னன்னு சொன்னால் மேக்சிமம் என்னென்ன வழியெல்லாம் என்னென்ன விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணணுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அவர் ஒரு டிப்ளமேட்டிக்காக நடந்து கொள்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் போய் யாரெல்லாம் சந்திக்கணுமோ இதே விட இருந்திருந்தால் இன்னும் வந்திருப்பாரு. அப்போ அந்த பதிலை கேட்டு அவங்களோட அந்த சஜஷன் எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வாராக வந்து இப்படி 3 விஷயம் மீறி எனக்கு இதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி. அப்போ அதுக்கு அந்த நேரம் தான் சூரத்துல் கஹ்ஃப் இறங்குது. சூரத்துல் கஹ்ஃப்ல 2 பதில் வருது. சூரத்துல் கஹ்ஃப்ல 4 விஷயம் தானே வரும், 4 சம்பவங்களை பற்றி வரும் சூரத்துல் கஹ்ஃப்ல. அதில் ஒன்று தான் பிரதானமாக அஸ்ஸாபு. சூரத்துல் கஹ்ஃப்ன்ற பேர் வர அதன் அஸ்ஸாபுல் கஹ்ஃப், குகையில் போய் தஞ்சம் போது அந்த இளைஞருடைய அந்த வரலாறு வருது. அப்போ அவர்கள் அதை தான் கேட்குறாங்க ஃபித்யத்துன். அப்போ அதுக்குரிய பதில் கிடைக்குது. அதே போல் சூரத்துல் கஹ்ஃப்ல எக்ஸ்ட்ரா 2 சம்பவம் தானே, அந்த தோட்டத்துக்கு சொந்தமான ஒரு ஆளுடைய சம்பவம் வரும். அடுத்தது அந்த சிறுவர்கள், ஒரு குடும்பத்தில் சிறுவருடைய அந்த அவரை கொண்டு சம்பந்தமான வார ஒரு சம்பவம். கடைசியாக வாரது சுல்கர்னைனுடைய சம்பவம். அதுதான் ஈஸ்ட் டைம் வெஸ்ட் டைம் ஆட்சி செஞ்ச ஒரு மன்னர் உலகத்தில். அப்போ அதில் வரும் அவர் கிழக்கு மூலைக்கு போய்த்து பார்க்குறார், அதுக்காங்க எனக்கு இடம் இல்லை என்று சொல்கிறார். அதே போல் மேற்கு வெஸ்ட் கோனருக்கு வந்து பார்க்குறார், இதுக்காங்க எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி. அப்போ என்ன சொன்னால் அந்த 2 ஈஸ்டைம் வெஸ்டைம் அடைக்கணும் முழு உலகத்தையும் அவர் ஆட்சி செஞ்சாருன்னு அந்த சம்பவம் அப்படியே வரும். அதில் அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டமாக அந்த ஒரு டேம் ஒன்று கட்டினது அதெல்லாம் வரும். இந்த கதை 2 சொன்னதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் கஹ்ஃப் இறங்கித்தானே இருக்குது. எனவே அந்த பதில் கொடுப்படுது, தெளிவாக அவர்களுக்கு பதில் கொடுப்படுது. அது பிறகு ரூஹை பற்றி கேட்குறாங்க. இது மொழிபெயர்க்கல. ரூஹுன்னு என்னத்தின் உயிரின்னு செல்லவும் இல்லாது அல்லது ஆன்மாண்டு ஏதோ ஒரு ரூஹுன்ற வேர்டை பற்றி கேட்குறாங்க. கேட்கும்போது ரூஹுக்கான பதில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் இஸ்ரால இறக்குறாங்க. சூரத்துல் இஸ்ரால யஸ்அலூனக அனிர் ரூஹ் குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பின்னு வரும். வயசலூனுக்கு அனிர் ரூஹ் குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி வமா ஊத்தீத்து மினல் இல்மி இல்லா கலீலா. அவர்கள் ரூஹை பற்றி கேட்குறாங்க. இந்த ரூஹுன்ற விஷயம் வந்து அல்லாஹ்வுடைய சைடில் உள்ளது, அது அல்லாஹ்வோட உள்ள விஷயம்.
இதை பற்றி எனக்கு பதிலளிக்கவும் இல்லாது உங்களுக்கு பதிலளிக்கவும் இல்லை. அல்லாஹ் தாலா திருப்பி சொல்கிறேன், வமா ஊத்தித்து மினல் இல்மி இல்லா கலீலா. அவங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அறிவு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தரப்பட்டிருக்கு, கலீலா சிறிய ஒரு அளவு தான் தரப்பட்டிருக்கு. கொஞ்சம் ரூஹை பற்றி நீங்கள் தேடி ஆராய்ச்சி செஞ்சு அல்லது அதை பற்றி பதிலளிக்கிற அளவுக்கு அறிவு உங்களுக்கு தரப்படலை சொல்லி ரூஹுக்குரிய பதில் அதோட அல்லாஹ் தாலா அந்த பதிலை முடிக்கிறார். என்னண்டா அவர்களுடைய அந்த கடைசி வரையான ஒரு முயற்சி இப்படி சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இல்லாமல் ஆக்கணும். இந்த சமூகத்தில் அவரை எப்படி சரி செகண்ட் ஆக்கணும். அவர் சொல்கிறது பொய்யினத்தை இந்த இடத்துல நாங்கள் ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிற அந்த இடத்தை இல்லாமல் ஆக்கி எங்களோட மார்க்கத்தை அல்லது எங்களோட கொள்கையை எங்களோட சமூகத்தின் விஷயத்தை முன்னு கொண்டு வரணும்ன்றதுதான் அவங்களோட ஒரே ஒரு நோக்கம். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த பதிலை கொடுத்தது பிறகு அதுலேயும் அவர்களுக்கு தோல்வி, முழுமையான தோல்வி ஏற்படுது. அப்போ இதுக்கு பிறகு வர சம்பவம் என்னன்னு சொன்னால், பார்கெனிங் இதெல்லாம் முடியுது. முடிஞ்சதுக்கு பிறகு அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற அடுத்த முடிவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கன்ஃபார்மாக கொலை செய்யணும். வேற ஒரு ஆப்ஷன் இல்லை தான். எல்லாமே பேசி பேசி பார்த்தா அடுத்த ஒரு ஆப்ஷனுக்கும் இல்லை. ஆனால் அந்த முடிவு எடுக்கிறது அபூ தாலிபுக்கு வந்து அவர் அந்த சமூகத்தை அடிக்கிறாள் தானே, அவருக்கு இந்த இது கன்ஃபார்ம் மாதிரி இப்போ இதுக்கு பிறகு வேற ஒரு ஆப்ஷன் இல்லை. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் கொல்ல போகிறார். அந்த இடத்துல அவர் அவனோட பனு ஹாஷிமை பனு முத்தலிப், அதாவது அப்துல் முத்தலிபோட பரம்பரையும் அப்துல் முத்தலிபோட பரம்பரை ரசூலாவோட நேரடியாக பாட்னாருடைய பரம்பரை. அதே போல் பனு ஹாஷிமில் வந்து எல்லாரும் அந்த ரெண்டு குடும்பத்தையும் கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லி நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கிறதுக்கு இவரை கொல்ல விடையினாரு. இவர் ஏற்றுக்கொள்ளாத ரெண்டாவது விஷயம். ஆனால் இவரை கொலை செய்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதிக்கலாது. இவரை பாதுகாக்கிறதுக்கு எல்லாரும் ஒன்று சேரணும் ஒரு எக்ரிமெண்ட் ஒன்றுக்கு மாதிரி அந்த இடத்துல வராங்க. அந்த இடத்துல வந்து அவ்வளோ பேரும் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் இஸ்லாத்தை ஏற்கிறோம் இல்லையான்றது இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் எப்பயும் நாங்கள் இதுக்காக நாங்கள் இருப்போம், இதுக்காக நாங்கள் செயற்படுவோம் என்று உறுதியாக அவங்க அந்த இடத்துல ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க. அபூ ஜஹலை தவிர அந்த இடத்துலையும் அவர் அபூ லஹபை தவிர அபூ லஹப் அந்த இடத்துலையும் இந்த குடும்பத்தில் எல்லாரும் ஒன்று சேரும் போதும் கூட அந்த இடத்துல அபூ லஹப் எகெயின்ஸ்ட் ஆகிட்டு போகிறார். அப்போ ஸ்டார்ட்டில் தொடங்கின எகெயின்ஸ்ட் கண்டினியூ ஆகிற அவரோட பக்கத்தில் இங்கால ஏதோ ஒரு வகையில் அபூ தாலிப் மறைமுகமாக நின்று இன்டைரக்ட்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வேலையை செஞ்சுட்டு போகிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் அவர் உதவி செஞ்சு கொண்டு போகிறார். அப்போ அந்த இடத்துல இப்போ கொல்லணும்னு சொன்ன திட்டத்தை அவங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் போகுது. ஒரு ஃபேமிலியாக ஒரு பாதுகாப்பு இருக்கும்போது இப்போ கொலை செஞ்சால் அங்கே இன்னொரு பிளவு வந்துடும். இந்த இவங்களோட அப்துல் முத்தலிபோட ஃபேமிலியோடையும் பனு ஹாஷிமோடையும் ஒரு பெரிய ஒரு பிளவு வருமன்றதால அடுத்த ஸ்டெப் நான் கொண்டு வராங்க கொலை செய்கிறதுக்கு முன்னுக்கு. அப்போ நாங்கள் இவங்களெல்லாம் சமூகத்தை ஒதுக்கி இவங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸும் கொடுக்காமக்கு ஒரு பொருளாதார தடையோட விதிப்போம் அப்படின்னு சொல்லி அபூ தாலிப் பள்ளத்தாக்குன்ற இடத்துக்கு இவங்களை அப்படியே ஓரங்காட்டி ஒரு பெரிய ஒரு நோட்டீஸ் போடுறாங்க. இவங்கெல்லாம் சமூகத்தில் ஒதுக்கப்பட்டார்கள், யார் யாரெல்லாம் இவங்களுக்கு உதவுறாங்களோ அவங்கெல்லாம் அவங்களோட போயிடுவாங்க. யாராவது அவங்களுக்கு உதவி செஞ்சால் அவர்களும் அவர்களோட சேருவார்கள் என்று இன்றைக்கு நவீன காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இன்றைக்கு டெவலப் பண்ணி பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை அன்றைக்கு அவங்களுக்கு செய்ய இயலுமான அளவில் அந்த வேலையை அவர்கள் செய்வார்கள். எல்லாத்தையும் அடுத்து பார்க்கணும். அதை எப்படி பார்த்துட்டு போகிறேன் இல்லாட்டி மாறி அதுக்கா அதுக்கு நான் ரெடி ஆகுது இன்றைக்கி கூட இல்லை. அது இதோட நிப்பாட்டு வேறு ஏதாவது டாபிக் கொஞ்சம் செய்கிறா அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அந்த